அட்டகாசமான சுவையில் முட்டை தொக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம முட்டை தொக்கு பண்ணாமல் இது போல் பணியாரமாக பண்ணி முட்டை தொக்கு செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ரெசிபியை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கு மட்டும்தான் இப்போ உப்பு சேர்க்குறோம். தொக்குக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பணியார கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு மிதமான தீயில் எல்லா முட்டைகளையும் நம்ம இது போல் பணியாரம் போல் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, கருக விட்டுறாதீங்க. இது போல் வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இந்த பணியாரம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். தாளிப்பு கொடுத்துக்கோங்க. 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு வெங்காயம் நல்லா பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்புறமா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு நம்ம தனியாக சேர்த்துட்டோம், அதனால் உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம இப்போது நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும் இந்த மசாலாவோடு சேர்ந்து. அந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறதால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 2 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்து இது கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நீங்கள் முட்டைகளை சேர்த்த உடனே தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வருங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் அந்த முட்டையில் நல்லா ஊறி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கணும்னு இல்லைங்க. இது ஓப்பன் பேனில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வெந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். அவ்வளோ அட்டகாசமான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.